கர்த்தருடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையில், இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் சொல்கிறார், உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நீ சொல்வாயா மகளே. ஏனென்றால் உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இன்றைய தினம் விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியா ஆயத்தமாக இருக்கிறார். சத்துருக்கள் முன்பாக உனக்கு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார். நம்புங்க, இன்றைய தினம் ஒரு ஆயத்தம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்குறார். அதான் ஆயத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற, அதாவது அவர்கள் கண்களுக்கு முன்பாக, உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் தலையை இந்த நாளில் உயர்த்துகிறார், அபிஷேகிக்கிறார். அவர் வந்து உன்னை தொட்டு உங்களை ஆசீர்வதித்து உன்னை கர்த்தர் உயர்த்துகிற காலங்கள் தான் இந்த அபிஷேகம் என்பது. எனவே விசுவாசிங்க, இந்த நாளில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என் மேல் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார், அவர் என்னை நிரப்புகிறார். அதனால என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதம், கர்த்தரோட அபிஷேகம் உங்கள் மேலே பொங்கி வடியும் போது தடையெல்லாம் உடைக்கப்பட்டு சத்துரு வெட்கப்பட்டு அவனுக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கிற எல்லா சத்துருவின் கிரியையும் கர்த்தர் அழித்து போட்டு கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி கண்மலை மேல் உங்களை உயர்த்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய், ஜாதியாய் உன்னை கர்த்தர் மாற்றுவார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக இது அற்புதத்தின் நாளாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகுது. நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்க. கர்த்தர் எனக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திட்டார். அதாவது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை என் கண் முன்னால் வச்சுட்டார். இனி அதை யாரும் தடை செய்ய முடியாது. ஆண்டவர் எனக்கு அதை கொடுப்பார் என்று சொல்லி நம்புங்க. உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.